வேண்டாம்னா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இழுக்கவே இழுக்காது. நீதிமன்றத்துக்கு அவர் வந்திருக்காரு, கவுன்சிலே நடத்திருக்காங்க, விசிட்டேஷன் ரைட்ஸ்க்கும் இவங்க ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடம் தான் சார், இப்போ இவங்களும் திருப்பியும் அதே தான் கேட்குறாங்க. கோர்ட்ல வேண்டாம், வீடுனா பரவாயில்லன்ட்டு. இப்போ அப்படி கீழ் நீதிமன்றத்திலேயே கோர்ட்ல வந்து தான் நீங்க காட்டணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தா, இவங்க அதுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு மனு தாக்கல் செஞ்சு அந்த இடத்தை மாற்றுறதுக்கு வழி இருக்கா? அதே நீதிமன்றத்திலேயே வழக்கு தாக்கல் செஞ்சு வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து காண்பிக்கிறதுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வெளியே காமிக்க போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து கணவனுடைய அந்த எண்ணம் இல்லாமல் வந்து போய் டைவர்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து மைனர் கிடையாது, அவர் வந்து குழந்தையும் இல்லை. அதனால் வந்து கணவனை வந்து அவங்க மற்றவருடைய வந்து அவருடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாக்கா வந்து கணவன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து வாழ்க்கையை வந்து முடிவெடுக்கிற வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தான் மீனிங். இதை இவங்க வந்து அவங்க கணவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து உங்களுக்காக தான் நான் வாழுறேன், அதனால் வந்து நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து வாழணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பேரண்ட்ஸோடைய இது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய குழந்தைக்கும் அவருடைய அப்பா வந்து தேவைப்படுது, அதனால் வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசி வந்து முறைப்படி கன்வின்ஸ் பண்ணால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே தெரியாம லவ் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க குடும்பம் நடத்துறதும் வெளியில யாருக்குமே தெரியறது இல்லை. அதன் பிறகு பெற்றவர்களுக்கு தெரியும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாயி இந்த கல்யாணமே செல்லாது, என்னை வந்து வற்புறுத்தி வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ற மாதிரி பெண் மனு தாக்கல் செய்யுது. இது மாதிரிலாம் அன்றாடம் நடக்குது. இப்படி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சா வந்து அவங்களுக்கு வந்து அதுல ஒரு தீர்வு கிடைக்குமா? இந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நடக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து அப்போ 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்கும்போது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து புதுசாக ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அது மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வீட்லேயும் வந்து சொல்ல முடியாது. இந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிற ஹஸ்பண்டுக்கிட்டேயும் வந்து அது தெளிவான அந்த விஷயத்தை வந்து உடனடியாக வந்து கல்யாணம் பண்ணி சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் இன்னும் பொருளாதார ரீதியாக வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆனதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவியோடைய வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து என்னை கட்டாயப்படுத்தி வந்து திருமணம் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த கல்யாணத்தை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உரிய முறையில் நீதிமன்றம் விசாரிக்கும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் அந்த விட்னஸை கையெழுத்து போட்டவங்க, லவ் மேரேஜ் பண்ணும்போது கூட இருந்தவங்க, இவங்க எப்போ லவ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து சாட்சியம் மூலயமா வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணாக்கா கணவனுக்கு தொடர்ந்து வாழணுன்ற விருப்பப்பட்டாக்கா வந்து அது மாதிரி வந்து பண்ணி வந்து திரும்பி வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸில் வந்து மியூச்சுவலாக வந்து அவனுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சேர்ந்து வாழ்ந்தாக்கா வந்து பொருளாதார ரீதியாக வந்து டெவலப் ஆகல, அதனால் வந்து இந்த கல்யாணம் வேணாம்னு நினச்சாக்கா அப்போ 2 பேருமே வந்து மியூச்சுவல் போயிட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்போ நீங்க பேசுறது எல்லாமே கேட்கும்போது ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த பிரச்சனை, சமாதானமா தான் போயிருங்களேன் எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இல்லையா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆலோசனை நேரம் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். ஆலோசனை நேரம் மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில நாம குடும்ப நல நீதிமன்ற வழக்குகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். வழக்கறிஞர் ஆனந்தன் நம்மிடையே இருக்காரு. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேம். வணக்கங்க, உங்க பேரு? பஹ்ரைன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இங்க பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில லேபரா வேலை செய்யறாரு. சரிங்க. அவருக்கு ஃபேமிலி இருக்கு, ஊர்ல தான் இருக்காங்க எல்லாருமே. சரி. அவருக்கு ஆம்பளை பையன் ஒண்ணு, பொம்பளை குழந்தை இருக்கு. சரிங்க. ஒரு 20 வருஷமா இங்க வேலை செய்யறாரு. காசை சம்பாரிச்சதெல்லாம் வீட்டுல பொண்டாட்டி அக்கௌண்ட்ல காசு டெபாசிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி. பிளஸ் ஊருக்கு போறப்ப கம்பெனில போனஸ் அது இதுன்னு கிடைக்கும், அந்த காசு நகையெல்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்காரு. சரி. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு 20 லட்ச ரூபா கடன் இருக்கு, 25 லட்ச ரூபா கடன் இருக்குங்கிறாங்க. எப்படி கடன் வந்துச்சுன்னு கேட்டப்ப ஒரு வீடு கட்டினா அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இவர் ஊர்ல போய் பார்த்தப்ப அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஆனா ஊர்ல இருக்க சொந்தக்காரவங்கள்ட்ட விசாரிச்சப்ப அது ஏதோ தப்பா யாரு கூட சுத்திட்டு இருக்கிறாரு சொல்றாங்க. அது என்ன பண்ணலாங்கிறது தெரியல. இப்ப உங்க நண்பனுக்கு என்ன மனநிலை? இப்ப அவர் கொடுத்த பணம் எல்லாம் திரும்ப அவருக்கு வேணும், அவருக்கு வந்து அந்த மனைவி வேண்டாம் அப்படி இருக்கா, இல்ல மனைவி எனக்கு திரும்ப வேணும், என்ன அவருடைய மனநிலை? அவரோட மனநிலை என்னன்னாக்கா குழந்தைங்க எனக்கு வேணும், குழந்தைங்கள நான் படிக்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாரு. பிளஸ் இப்போதைக்கு அவர் கையில சுத்தமா காசே இல்லை. இப்போ ஊருக்கு வந்தாருன்னா இது இல்லாம ஊர்ல இருந்து போன் பண்ணி அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி கொலை மிரட்டல் பண்றதா சொல்றாரு. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்போம், எங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஊர்ல இருந்தாங்கன்னாக்கா ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணலாம், ஏன்னா நாங்க இங்க வெளிநாட்டுல இருக்கோம்,
நீங்க வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை தான். இப்போ வந்து கணவன் வந்து மனைவியோடைய அந்த பெட்டர்மெண்ட், ஃபேமிலியோடைய வெல்ஃபேருக்காக தான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு வந்து மனைவிக்கு வந்து இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த கணவனுக்கு வந்து வெளிநாட்டில் போகும்போது அந்த மனக்கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சம்பாதிக்கிற பணத்தை எப்பவுமே வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பக்கூடாது. அவர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து அவருடைய ரிசர்வ் கேபிட்டல் வந்து எப்பவுமே இருக்கணும் அவர் சம்பாதிக்கும் பொழுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வழக்குகளில் வந்து பார்க்கும்பொழுது நான் எவ்வளோ பணம் அனுப்பிச்சேன், எங்கள் மனைவி வந்து எதுவுமே பணமே வச்சிடல. சில நேரத்தில் இவர் சொல்கிறார் வந்து ஒரு தவறான ஒரு வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன் இருக்கும். அப்படி வந்து பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கொடுக்காம வந்து அவங்களுக்கு எவ்வளோ அவருக்கு செலவு பண்ண அவங்க மனைவி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பணத்தை மட்டும் ஒரு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கணும். அது இல்லாமல் இவரோட சட்ட சிக்கல் வந்து இப்போ வந்து இன்னொருத்தருடைய ஒரு தொடர்பு இருக்குது, அதனால் வந்து இவருக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட மன வருத்தம் வந்து நியாயமான மன வருத்தம் தான். அவங்க மனைவிக்கு வந்து உரிய ஆலோசனை வந்து வழங்கணும். அது இல்லாமல் வந்து தொடர்ந்து வந்து இவர் பணத்தை அனுப்புறதை வந்து இனிமேல் வந்து நிறுத்திட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இவர் பார்க்கணும் அவர் விருப்பப்படும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இவருடைய ரிலேட்டிவ்ஸ் மூலயமா வந்து அந்த குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸை பார்க்கணும். முதல்ல இவர் பணம் அனுப்புறதை வந்து நிறுத்தும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம கணவர் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்ற எண்ணம் வந்து தொடர்ந்து கிடைக்கிற பணம் கிடைக்கல அப்படின்றப்ப வந்து ஒரு மனமாற்றம் வர வாய்ப்பு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா பொதுவாக இவர் வந்து கல்ஃப் கண்ட்ரி அது மாதிரி எல்லாம் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் வந்து இங்கேருந்து போகிறவங்களை வந்து கடுமையான வந்து வேலைகளை வந்து வாங்குறாங்க. அப்படி வந்து ஒரு கடுமையான உழைப்பில் அந்த வர பணத்தை வந்து இவருடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக போனது இப்போ வந்து குடும்பமே வந்து ஒரு கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. அதனால் அந்த மனைவிக்கு வந்து உரிய முறையில் வந்து பாடத்தை புகட்டி வந்து அங்கேருந்து வந்து இவர் அங்கேருந்தே வந்து புகார் அனுப்பலாம். இங்கே வந்து அவர் ரிலேட்டிவ் மூலயமா வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அது சம்மந்தப்பட்டவங்க கொலை மிரட்டல் விடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து அவர் எம்பேசி மூலயமா வந்து அவர் இந்தியன் எம்பேசி மூலயமா வந்து அவங்க கடிதம் எழுதி வந்து இவரோட ஃபோன் பண்ணி பேசும்போது மிரட்டுறாங்க, என்னோட மனைவியுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடுறாங்கன்றதை வந்து அந்த காவல் நிலையங்களுக்கு வந்து இவர் வந்து புகார் அனுப்பலாம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், காதல் திருமணங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு திருப்பி இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்னு மனு தாக்கல் செய்யறது உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணம் வந்து ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் மேரேஜா இருக்கும். அப்ப ரெஜிஸ்ட்ரார் முன்னிலையில 2 பேரும் போய் நின்று கையெழுத்து போட்டு அதன் பிறகுதான் அந்த கல்யாணம் நடக்குது. இப்படி இருக்கும்பொழுது என்ன மிரட்டினாங்கன்றது வந்து பொய்ன்றது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டே ஒரு ஆவணம் தானே? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 8 வந்து இந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் வந்து எப்பவுமே வந்து முன்னாடி வந்து நிற்கும்பொழுது அவங்கள வந்து பார்த்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் வரலையா, யார் விட்னஸ் வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து விவரமாக விசாரிச்சு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு அரசாங்க ஆவணம்ன்றது வந்து ஒரு பொதுவான ஆவணம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து அதை வந்து சாட்சியமாக வந்து நீதிமன்றங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்து எவிடன்ஸ் ஆக்ட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போது 2007க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஃபோட்டோ ஒட்டி வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ சைன் பண்ணுறாங்க. அது 2007க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபோட்டோ இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இது ஃபோட்டோஸோடு இருக்குது. அதனால் வந்து ஒரு பெண்ணை வந்து யாரும் வந்து கட்டாயப்படுத்தி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து பிரிங்க அப்படின்றது சொல்றது வந்து ஒரு அந்த வாய்ப்பே இல்லை. அது மாதிரி வாய்ப்பு வந்து குறைச்சல். சரி, உங்க ஆலோசனை பெறதுக்காக ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். ஹலோ. வணக்கங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. மேடம், சென்னையில இருந்து கூப்பிடுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ரீசெண்டா வந்து பிப்ரவரியில மேரேஜ் ஆயிடுச்சு சார் மேடம். எனக்கு என்ன பண்ணாங்கன்னா நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரி. பொண்ணு பார்த்த இடத்துலயும் அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க, லைலா காலேஜ்ல எம்பிஏ படிச்சிருக்காங்க சொல்லி கல்யாணம் பண்ணி சில விஷயங்கள் நிறைய ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரீசெண்டா எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் வந்தது. அவங்க 10th தான் படிச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மேல, அதாவது என்னுடைய பிரதர் ஒய்ஃப் மேல என்ன தப்பா பேசுறாங்க. சரி. நான் என்ன பண்ணேன்னா இப்போ ரீசெண்டா நான் வக்கீல் மூலம் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன எனக்கு வந்து அவங்க கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை மேடம். சரிங்க. எனக்கு வந்து ஒரு குடும்பம் வேணும்ன்ற பொண்ணோட வாழலாம், குடும்பமே வேணாம் நீ தனியா வந்தணும். அதாவது அவங்களுக்கு அம்மா கிடையாது, அவங்க அப்பா வந்து 3வது மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு எங்ககிட்ட பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதனால வந்து அவங்க என்ன எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க, இந்த மாதிரி நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோன்னு. நான் என்ன சொல்றேன்னா உங்களால முடிஞ்ச ஆக்ஷன் எடுத்துங்க, எதா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பேசிப்போம். சரி, இப்போ உங்களுடைய கேள்வி என்ன? அதுதான், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க வந்து விவாகரத்து பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா?
சரி, இப்போ இவர் வந்து தெளிவா விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதற்கு மேல வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் இவர் தாக்கல் செய்யற மனுல என்னென்ன சாராம்சங்கள் இருக்கணும்? அதாவது இவர் குரூவல்டி கொண்டு வரலாம் இல்லையா? இவங்க தனி கொடுத்தணும்னு கேட்கறதே வந்து ஒரு கொடுமைன்னு சொல்ல முடியுமா? தனி கொடுத்தணும் கேட்குறது வந்து ஒரு கொடுமைன்னு சொல்ல முடியாது. இவரோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க அப்பா வந்து 3 மேரேஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து 2 வந்து ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டை மறைச்சி குடும்பத்துடைய பின்னணியை மறைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொடுமையாக வந்து ஏற்றுக்கலாம். அதை ஏற்றுட்டு வந்து மெட்டீரியல் ஃபேக்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லி வந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம். இவருக்கு நடந்த வந்து கொடுமையை வந்து தெளிவாக சொல்லி வந்து இவர் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எப்போ வேணாலும் அவங்க வந்து ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு. நிறைய இடங்கள்ல இந்த கணவன்களுக்கு வந்து ஒரு பயம், எப்போ வேணாலும் இவங்க வந்து பெண்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அவங்கள தற்காத்து கொள்ளன்னு ஏதாவது நடவடிக்கை செய்ய முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து இப்போ பொதுமக்களோட தெளிவாக இருக்காங்க. இப்போ ஒரு பெண் வந்து உடனடியாக புகார் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வந்து இமீடியட்டாக எடுத்து போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துறது கிடையாது. அவங்க தெளிவாக விசாரிக்கிறாங்க. இது மாதிரி வந்து குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துட்டாக்கா வந்து கணவனும் மனைவி வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து புகார் சொல்கிறது வழக்கம்தான். இது வந்து உண்மையான நடந்திருக்குதான்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில். இந்த கவுன்சிலிங் வச்சு வந்து உண்மை நடந்ததா இல்லை வெளி காயங்கள் ஏதாவது இருக்கும்பொழுது, அதாவது ரத்த காயமோ அல்லது வந்து வெளியில் ஏதாவது காயங்கள் தெரியும்போது அந்த சூழ்நிலையில் வந்து கிரிமினல் வழக்கு போடுவாங்களே ஒழிய வந்து குடும்ப நல வழக்கில் வந்து உடனடியாக வந்து இப்போ யாருமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் வந்து போடணுன்ற நெசசிட்டி கிடையாது, போடுறது கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரு கிளைண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது காதல் திருமணம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சா, அதன் பிறகு அவர் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போதான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கல்லூரி படிக்கும்போது வந்து அவர் 2 பேரும் வந்து காதல் திருமணம் செய்திருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்து வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சூசைட் பண்ணிப்பேன் இல்லைனா நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு மேரேஜ் வந்து பண்ணிவிட்டு அந்த மேரேஜ் பண்ணும்போது இவர் வந்து விவரம் தெரிஞ்சு அந்த மேரேஜை வந்து தடுத்து நிறுத்த போகும்போது என்னை கட்டாயப்படுத்தி வந்து திருமணம் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது காவல் நிலையம் விசாரித்து வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நான் ஆட்டோவில் வந்து கத்தியை வச்சுட்டு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து 2 பேரும் ஆட்டோவில் வந்து ரொம்ப இணைஞ்சு வந்து 2 பேரும் வந்து முத்த காட்சிகள் கூட வந்து அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணான். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து அவங்க வந்து இது வந்து முறையாக வந்து புகார் வந்து பொய்யான புகார்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. நீதிமன்றத்தில் அவர் வழக்கு போட்டு அதை வந்து நீதிமன்றத்தில் நிரூபித்து இந்த மனைவி வந்து இவர் வந்து பொய்யான வந்து தகவலை சொன்னாங்கன்றதை வந்து ப்ரூவ் பண்ண பிறகு முடிஞ்சு அவர் சாதகமாக தீர்ப்பு வந்த பிறகு 1 வாரம் கழித்து அவர் வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணார். ஓகே. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெண் வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொய் காரணம் சொன்னதுனால. ஆனால் அந்த திருமணம் செல்லும் அப்படின்றத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. சட்ட பிரகாரம் அவர் வந்து அவருக்குள்ள உரிமையை நிலைநாட்டிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு புகாரை சொன்ன வந்து அந்த பெண்ணோட வந்து தொடர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்லி வந்து அவர் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுலேயே வந்து அவர் சக்சீட் ஆகிட்டார். சரி, இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொடுமையை வந்து ஒரு காரணமா சொல்லி விவாகரத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி வந்து இப்போ கணவன் வந்து அடிச்சாரு, அது வந்து ஒரு கொடுமைன்னு மனைவி சொல்றான்னு வைங்களேன். எதுக்காக அடிச்சாருன்றது ஒண்ணு இருக்கும். அதாவது இவங்க வந்து ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம். ஆக 2 தரப்புல யார் மேல உண்மையாவே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது கொடுமையா இல்லையானே சொல்ல முடியும். ஆக ஒரு விவாகரத்து கேட்கும்போது கூட கொடுமையை ஒரு காரணமா கொண்டு வந்தாலும் அது உண்மையாவே கொடுமையான்னு பார்த்த பிறகுதான் தீர்ப்பு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது வந்து இதில் வந்து பர்சனல் எவிடன்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட மனைவியோ கணவனுடைய வந்து சாட்சியம் வந்து முக்கியமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது குறுக்கு விசாரணை என்று வரும்போது உண்மையிலே அந்த கொடுமை நடைபெற்றதா இல்லையா என்பதை வந்து வழக்கறிஞர்கள் வந்து அதை வந்து வெளியேற்றின்னு வந்துடுவாங்க. அப்படி வெளியேற்று வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்குது என்று நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்ச பிறகு தான் வந்து அதுக்கு வந்து அந்த கொடுமையும் விவாகரத்து கொடுக்கும் அளவுக்கு இது வந்து கொடுமையான்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றம் தீர்மானித்த பிறகு தான் வந்து அந்த விவாகரத்தையே வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேர்கள் எல்லாருக்குமே விவாகரத்துனா அது எப்படி தாக்கல் செய்யணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா பேசி நீங்க தீர்த்துக்கிட்டாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நம்புறோம். இது வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. எல்லா நேயர்களுக்கும் வந்து நீங்க வந்து எல்லா விஷயமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.